ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ப்ரோ, என்ன மேட்ச் பத்தி பேச போறோம்? செமிஃபைனல் 2 பத்தி பேச போறோம் நம்ம ரெண்டு பேரும். இந்தியா vs இங்கிலாந்து T20 வேர்ல்ட் கப் மஸ்ட் வின் கேம், நாக் அவுட் கேம், என்ன வேணா சொல்லலாம். மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் வாங்கடே. கேம். ஏன்னா ஒன்லி ஸ்ட்ராங்கஸ்ட் சைட் அவங்களால மட்டும்தான் இப்ப இந்தியாவை பீட் பண்ண முடியும். இங்கிலாந்து அந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. இந்த பர்ஃபார்மன்ஸ் அங்கங்க வந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. ஸ்ட்ராங் டீம். அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம டீம்ல அதிகமா எம்ஐ பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய விளையாடி அவங்களுக்கு பழக்கம். வான்கடை விக்கெட்டை கரைச்சு குடிச்சிருப்பாங்க ஆல்ரெடி. அவங்க ஆல்ரெடி எவ்வளவு டாப் 4 எம்ஐயா இங்க? கிஷான், சூர்யகுமார், திலக், இஷான் கிஷன், அப்புறம் 5 பேர். ஹர்திக், பும்ரா, 5 பேர் ஒரு இந்தியா டீம்ல. இல்ல, சூப்பர். ஒரு பிளேயர் 5 பேர் ஹோம் கண்டிஷன்ல வச்சு ஆடினா அந்த டீம் கண்டிப்பா ஜெயிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா அதான் ஜெயிக்கும், நாளைக்கு நமக்கு தெரியும். டீம் இங்கிலாந்து சத்தியமா தான். ஏன்னா எல்லாமே பர்ஃபார்ம் பண்றாங்க. ஒன்னு ரெண்டு பர்ஃபார்மன்ஸால அந்த டீம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாஸ் பட்லர் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா அவ்வளவுதான், இங்கிலாந்து வேற மாதிரி தெரிவாங்க. இங்கிலாந்து 2.0 ஜாஸ் பட்லர் எல்லாம் சரியான ஒயிட் பால் பிளேயர், நம்ம ஐபிஎல் பாத்திருப்போம். ஓகே, பிச்சை பத்தி பாத்திரலாமா அப்படியே பேசும்போது? பாத்துலாம். கிரீன் பிட்ச் போல இருக்கு. இன்னைக்கு காலையில வந்த விஷுவல்ஸ் நினைக்கிறேன், நேற்று ஈவினிங் வந்து தெரியல. ரொம்ப ரோலர் எல்லாம் போட்டு இது பண்ணிருக்காங்க. ரெட் சால் விக்கெட் வேற பார்த்தா அப்படிதான் இருக்கு. விக்கெட் பார்த்தா என்ன எதிர்பார்க்கிற இந்த விக்கெட்ல இருந்து என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி நார்மல் வாங்கனால பவுன்ஸ் தான். ஆர்ச்சர் பும்ராலாம் செம்ம அட்வான்டேஜ் இந்த பிட்ச் நினைக்கிறேன். நார்மல் வான்கடே ஓகே. ஆனா இப்போ இந்த 2-3 வருஷமா பார்த்தேன்னா ஐபிஎல்ல கூட பெருசா ஹை ஸ்கோரிங் வான்கடையில வரல. எல்லாம் அதே மாதிரி ட்ரெண்ட் செட் பண்ணாங்க, நல்லா வரும்னு சொல்லிட்டு. ஐபிஎல் எப்படி இருந்ததுன்னா 180 டிஃபெண்ட் அந்த மாதிரி மாறிடுச்சு இப்போ ஐபிஎல். வான்கடே பிட்ச்ல மட்டும் சொல்றேன். அதே மாதிரி விக்கெட் மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போது. கிரீன் பிச்சா இருக்கு, பவுலர் ஃப்ரெண்ட்லி மாதிரி இருக்கு. ஆனா பேட்டர்ஸ் தான் டாமினேட் பண்ண போறாங்க, தெரிஞ்ச விஷயம் தான் வான்கடையில. அபிஷேக் சர்மா பவர் பிளேல கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டா போதும். ஆர்ச்சர் பவுலிங் மட்டும் பாதா ஆடிட்டா போதும். ஏன்னா ஆர்ச்சருக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும். ஆக்சுவலி அதான் அது வந்து இன்னொரு அபிஷேக் சர்மா வேற லாங் ஹேண்டில் யூஸ் பண்ற பிளேயர். பவுன்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆனா ஈஸி, அதுக்கப்புறம் ஈஸியா விளையாடலாம். ஒரு 6 ஓவர் சர்வைவ் பண்ணிட்டா போதும் இந்த பிட்ச்ல. கொஞ்சம் நல்லா அந்த கிராஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி பிளே ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் ஈஸியா கிடைக்கும் ஐடியா மாதிரி. பால் ஃபுட்பால் மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் 6 ஓவருக்கு அப்புறம். சஞ்சு சாம்சன் அந்த ஆங்கரிங் ரோல் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிட்டா. இது ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட் ரெண்டுத்தையும் சஞ்சு சாம்சன் கரெக்டா பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல சஞ்சு சாம்சன் அட்டாக்கிங் அந்த மோட்லாம் இல்லாம யாராவது ஒருத்தர் லாஸ்ட் வரைக்கும் இப்போ ஓப்பனிங் எடுத்தோன்னா அபிஷேக் சர்மனால லாஸ்ட் வரைக்கும் ஆங்கரிங் பண்ண முடியாது. ஆனா சஞ்சுனால முடியும். அதனால சஞ்சு லாஸ்ட் வரைக்கும் ஆங்கரிங் பண்ணா கரெக்டா இருக்கும். ஒரு மாதிரி பர்ஃபெக்டா தான் இருக்கு. பர்ஃபெக்டான ஒரு 190-200 விக்கெட் மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போது. ஸோ இதுக்கு மேல அந்த பவுன்சர் பேஸ்லாம் ஹெல்ப் பண்ணும் பவுலர்ஸ்க்கு. பேட்டர்ஸுக்கு ஆஸ் யூஸ்வல் ஈஸி தான். டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் சின்னது அந்த கிரவுண்ட்ல, பெரிய டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதான் அடுத்தது யாரு என்ன அனாலிசிஸ் பண்ணலாம்? பேட்டர்ஸ் பத்தி போயிடலாமா டைரக்டா? இந்தியன் பேட்டர்ஸ் ஓகே பார்க்கலாமா? எஸ். பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிச்சோட அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். சரி, ஓகே. இதுல 2 ஸ்லைடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எந்த பக்கம் ஈஸியா இருக்கும் ஸ்கோரிங் சைடு, இன்னொரு சைடு வந்து ஆவரேஜ் டிஸ்மிசல். ரன் கடையில பிட்ச் நம்பர் 4ல எக்ஸாக்டா 4 விளையாட போற பிட்ச்ல எந்த பக்கம் நிறைய டிஸ்மிசல். இத பத்தி உங்களோட டாப் எட்ஜுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு போல தோணுது இந்த பிட்சை பார்த்தா. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னால டாப் எட்ஜ் ஈஸியா வர வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஆனா அதே சமயம் நீ பார்த்தனா கட் ஷாட்ல அடிக்கிறாங்க பாரு, ஹை ஸ்கோரிங் ரன்ஸ். இல்ல அதான் இந்த மாதிரி கட் ஷாட்ஸ் எல்லாம் வருது. ஓவரால் ஈஸி ரன்ஸா தான் இருக்கு பார்க்கும்போது. ஏன்னா அந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் தான் இருக்கு டிராபேக்னு சொல்லலாம். டிஸ்மிசல், ஷார்ட் மிட் விக்கெட், கல்லி, ஸ்லிப், அவ்வளவு. மத்தபடி பார்த்தா ஸ்கோரிங் வென்யூ மாதிரி தானே இருக்கு. ரெண்டு பேருமே அட்வான்டேஜ் தான். சீம் பவுலர்ஸ்க்கு நல்ல அட்வான்டேஜ், பேட்ஸ்மேனுக்கும் ஹை ஸ்கோரிங் மேட்ச் போல தான் தெரியுது பார்த்தா. 190 or 200 ரேஞ்ச். இந்த பேட்டர்ஸ் எங்க மாட்டிப்பாங்கன்னா அந்த பால் வந்து பிச்சில் நின்று வந்தா மாட்டிப்பாங்க.
ஆல்ரெடி ஷார்ட் ம், ஆல்ரெடி பால் நின்று பொறுமையா வரும்போது பட்டு டாப் எட்ஜ் ஆயிடும் சில டைம். ஆமா. அது மேபி சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல பர்ஃபெக்டா பால்லாம் வந்துச்சுன்னா நல்லா ஸ்ட்ரைக்ல எல்லாம் ஏம் பண்ணலாம். இந்த ஃபோர்த் பிட்ச்ல ஃபோர்த் விக்கெட் ம். அதெல்லாம் வேற சரி, வேற பேட்டர்ஸ்க்கு போயிடலாமா? டச் போயிடலாம். ஓகே, நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் இவங்கலாம் 5 பேர் டாப் 5. என்ன ப்ரோ, சூரியகுமார் யாதவ் டாப்ல இருக்காரு. அவரு 2-3 ஈஸி டீம்லாம் இருக்கும். நமீபியா, யுஎஸ் எல்லாம் இருந்தது நம்ம டீம்ல. கொஞ்சம் யூஸ் சூப்பர் பண்ணிட்டாங்க. எயிட்லலாம் எதையும் அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணல ஸ்கை. இப்போ இதுல என்ன ஒரே ஒரு இதுன்னா, சஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து வந்திருந்தாங்கன்னா சஞ்சு ஃபர்ஸ்ட்ல இருக்கும். சஞ்சு சாம்சன். ம். அதான் ஒரே ஒரு ஸ்ட்ராங்லி ஃபீல். சிவம் துபை எப்படி வந்தான்னு தெரியல. எல்லா மேட்சும் அப்படியே சின்ன சின்ன கேமியோ ரோல்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. சஞ்சு ஓகே, உள்ள அந்த ஹங்கர் இருக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு. அங்கர் இருக்காங்க, சஞ்சு கூட அந்த மக்களும் இருக்காங்க ப்ரே பண்றதுக்காக சஞ்சுக்காக. அது போதும். சான்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவார் சஞ்சு. ம். சிவம் துபை எல்லாருமே நாளைக்கு எஃபெக்டிவா தான் இருக்க போறாங்கன்னு தோணுது. இந்த டாப் 3 பேட்டர்ஸ்ல டாப் 4 பேட்டர்ஸும் மும்பை இந்தியன்ஸ் பிலாங் பண்ணாங்க. நம்ம இந்தியா டீம்லயே சிவன் துபே தான் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர். எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்றாரு. அவருக்கு தந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிடுறாரு. அண்டர்ரேட்டடா பண்ணிடுறாங்க. என்ன பண்றது, 1-2 ஸ்டார் பிளேயர் வந்து ஒரு 80 90 அடிக்கும் போது ஒரு சின்ன வேல்யூபிள் இம்பாக்டான நாக்ஸ் தெரியாம போயிருது கண்ணுக்கு. அதனால நான் இப்போ ம். டாப் 5ல பார்த்தேன்னா 4 பேருமே மும்பை இந்தியன்ஸ் பிளேயர். அப்படியே விக்கெட் நல்லா தெரியும் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், எப்படி பிளே ம். பண்ணணும். சூரியகுமார் யாதவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஹோம் கிரவுண்ட், ஹோம் டீம் வேற. ஓகே, இதுல அப்புறம் வேற நாளை யார் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுவாங்க இந்த பேட்டர்ஸ்ல? டாப் 5 இல்ல அபிஷேக் சர்மாவா, சஞ்சு சாம்சன்? சஞ்சு சாம்சன் தான். சஞ்சு சாம்சன் தான் கன்ஃபார்மா. அபிஷேக் சர்மாவும் ஃபார்ம்ல இல்ல. அவரும் வந்தா சூப்பரா இருக்கும் இந்தியா. அபிஷேக் சர்மா அந்த ஒரு 6 அந்த ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டானா இந்த டாப் 5 லிஸ்ட்ல கொஞ்சம் வந்து உட்கார சான்ஸ் அந்த இருக்கு. பெரிய ஃபிளையிங் ஸ்டார்ட்லாம் வார்த்தாவில நம்பிக்கை ஒரு அந்த 50 to 60 அந்த ரன்ஸ் வந்தா போதும். நோ லாஸ் அந்த மாதிரி இல்ல. ம். ஃபார் ஒன் ஓகே, நோ இஷ்யூ. அப்படியே அங்க இருந்து ம். செட்டப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ இங்கிலாந்து பத்தி பார்க்கலாம். இங்கிலாந்து என்ன பண்றாங்க? அவங்க கூட மேக்ஸிமம் நம்ம டீம் போல தான் இருக்காங்க. அவங்க ஓப்பனர்ஸும் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களும் மிடில் ஆர்டர் மேல நிறைய டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு சைட்லயும் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் மட்டும் தான் கொஞ்சம் டிபெண்டன்ஸா இருக்கு. அந்த சைடு இஷான் கிஷான் தவிர மிடில் ஆர்டர் இஷான் கிஷான் ம். டாப் மிடில் ஆர்டர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா. ஸோ அதான் இப்போ அந்த ம். எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா விளையாடுறான் மில்ஜாக். கடைசியில அண்டர் ரேட்டட் இன்னிங்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கான். எவ்வளவுப்பா 4 மேன் ஆஃப் த மேட்ச் நம்ம நினைக்கிறேன். தூபே எப்படியோ அவங்களுக்கு வில்ஜாக்ஸ். ஆனா டீமுக்கு பவுலிங்கும் சூப்பரா பண்ற வில்ஜாக்ஸ். மில்ஜாக் பவுலிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் குரூஷியல் டைம்ல விக்கெட் எடுத்து தரான். ஆக்சுவலி இந்த லிஸ்ட்ல சாம் ம். கரன் எப்படி உள்ள? சாம் கரன் டாப் 5 அதுவும் ஓப்பனிங் மேட்சஸ் இல்லை எவனும் இல்லை. ஆனா சாம் கரன் வந்து எப்படி சாம் கரன் எல்லா மேட்சும் நல்லா ஸ்டார்ட் வருது. அது பெருசா கன்வெர்ட் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 120 கீழே இருக்கு, லெஸ் தென் 120. ஸோ 2 பால் ஆடி இருக்கான். ம். ஆனாலும் ஒரு மாதிரி. ம். அதான் நாளைக்கு எப்படி பட்லரா பேக் டு ஃபார்மா? பட்லர்லாம் வந்தா நம்ம கொஞ்சம் பேக் ஸ்டெப்ல தான் இருப்போம். வாட்ஸ்அப்ல இருப்போம். ஆனா அதான் நம்ம வருண் இருக்காரு நம்மளுக்கு. பின் சக்கரவர்த்தி பவர் பிளேல ஒரு ஓவர் 2 ஓவர் போட்டு வருண். பார்க்கலாம் நாளைக்கு சூரியகுமார் யாதவ் எப்படி திங்க் பண்றாரு எதுவும் யோசிக்க முடியும். So அடுத்தது இங்கிலாந்து பவுலர். ஆக்சுவலா அவங்க மெயின் ஸ்பின்னரும் மெயின் பவுலரும் மெயின் சீம் பவுலரும் பர்ஃபெக்டா இருக்காங்க. ஆர்ச்சர்லாம் ஃபார்ம் காண்டாரு. ஆர்ச்சர் 10 விக்கெட். ஆமா, மேடின் ஓவர்லாம் போடுறாரு T20 பாகிஸ்தான் பாகிஸ்தான் சூப்பரா போடுறாரு போல. யார் வேணா போடலாம். யூஎஸ்ஏ மிடில் ஓவர் போடலாம். பாகிஸ்தான் அந்த மாதிரி. So ஆனா பாகிஸ்தான் டெத் பவுலிங் தான் அவ்வளோ இல்லை தோணுது உங்களுக்கு. அடி வாங்குறாங்க டெத் பவுலிங்ல. டெத் பவுலிங்ல சாம் கரன் மட்டும் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு நினைக்கிறேன் நேபாள் கூட. இன்ஃபேக்ட் அந்த லோகேஷ் சூப்பரா வச்சுட்டு இருந்தா சாம் கரன் சூப்பரா போட்டான். அதுவும் வேன்கடை பிச்சு தான் நினைக்கிறேன். ஸோ பில்ஜாக்ஸ் அண்டர் ரேட்டட் பர்ஃபார்மன்ஸ் திரும்பவும் 96 balls 7 wickets 6 innings. இது எல்லா லிஸ்ட்லயும் இருக்காது வில்ஜாக்ஸ். பில்ஜாக்ஸ் ஆமா, ஒரு கிளச் பிளேயர் தேவை எல்லாத்துலயும். நம்மளுக்குலயும் சிவம் துபை இருப்பாரு நம்ம பவுலிங் ஸ்டாக்ஸ்ல.
தான் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் ஜெமி ஓவர்டன் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஜெம்மி ஏன்னா ஓட்டு பிச் அவர் பவுலிங் சூட் பண்ணும். ஒரு பேஸ் தெரியல விக்கெட் அவங்க 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 டீம் எப்படி யோசிச்சு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஒரு பார்க்கலாம். டப் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மேட்ச். ஏன்னா என்ன சொல்றது, அதான் ஆன்கடை சொன்ன மாதிரி தான் 180 போஸ்ட் பண்ணிட்டு நிறைய டீம் டிஃபெண்ட் பண்றாங்க. அத இந்த லைனை போல டிஃபெண்ட் பண்ண முடியுமானா அது கஷ்டம் தான், டவுட் தான். நம்ம டீம்ல இருந்து கண்டிப்பா ஒருத்தர் ம். கண்டிப்பா பண்ணுவாங்க கடைசி வரைக்கும். சேஸ் பண்ண இது இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியன் பவுலிங் லைன் பத்தி பார்க்கலாம். நம்ம எத்தனை வருஷம் மாதிரி இன்னும் பும்ரா மேலதான் அதிகமா டிபெண்ட் பண்ணிருக்கோம். ஹர்ஷதீப் இந்த வேர்ல்ட் கப்ல அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நினைக்கிறேன். எக்கானமி அதிகமா இருக்கு ஹர்ஷதீப். இல்ல இன்னொரு 20 வருஷம் போனா கூட அந்த லிஸ்ட்ல பும்ரா அப்படியே தான் இருப்பாரு. ஏன்னா பும்ரா மேல அந்த ஷோல்டர்ல இந்தியாங்கிற ஒரு இது இருக்கு. எந்த பைலேட்டர்ல ஆட மாட்டார் பும்ரா, ஆட மாட்டார், எதுவுமே ஆட மாட்டார். நேரா வந்து இந்த மாதிரி ஐசிசி கிளச் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாரு. அதுதான் பும்ரா. அந்த எந்திரன் பாட்டு, ஹரிமா ஹரிமா பாட்டு, இவன் பேர் சொந்தம் பெருமை சொந்தம், அந்த பாட்டுலாம் பும்ராக்கு தான் இப்போ இந்த டீம்ல பும்ராக்கு தான் சூட் ஆகும். கண்டிப்பா. ஏன்னா பேர் இன்னும் 20 வருஷம் நிற்கும் பும்ரா பேர். அப்புறம் யார், ஹர்ஷ்தீப் சொன்ன மாதிரி தான். ஹர்ஷ்தீப் பெருசா இந்த சீசன் பர்ஃபார்மன்ஸ் இல்ல, எதுவுமே தெரியல. ஜிம்பாவே ஹர்ஷ்தீப் அடிக்க ஆரம்பிச்சாங்க இப்பெல்லாம். இந்த பிச்சும் அதிகமா ஹர்ஷதீப் சூட் பண்ணுமான்னு தெரியல. ஆனா பவர் பிளேயர் அவரு ஸ்விங் எதிர்பார்ப்பாரு, அது அவ்வளவா இருக்கும் இருக்குமா தெரியல. இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஹர்ஷ்தீப் இதே வான்கடை விக்கெட்ல பொலார்டுக்கு எகென்ஸ்டா bowling போட்டுட்டு இருந்தான். பொலார்டு 5 6 அடிப்பான் அந்த ஒரு ஓவர்ல. எல்லாம் ஸ்ட்ரைட்டு ம். அப்படியே சுத்தி சுத்தி காமிப்பான். அப்புறம் அது வந்து 17th ஓவர். 2 ஓவர் கழிச்சு ஹர்ஷ்தீப் வந்து 2 விக்கெட் எடுப்பான் திரும்பவும். ஸ்டெம்பில் அப்படியே உடஞ்சிடும் 2 ஸ்டெம்ப் அப்படியே. கொஞ்சம் க்ளோஸா தான் போச்சு. இப்போ நாளைக்கு மொத்த இந்தியாவோட ஹோப்பும் டாப் 2 மேலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா. அங்க பட்லர் மட்டும் பேக் டு ஃபார்ம்னா வருண் சக்கரவர்த்தி கிளச் பண்ணி தான் அவனு, வேற வழியே இல்லை. ஒன் ஹாஃப் டே வந்து சிவம் துபேக்கும் அது பாதிக்கும். ஏன்னா சிவம் துபேவும் அந்த bowling போட்டு தான் ஆகணும், யாராவது ஒருத்தருக்கு ஹாஃப் டே போச்சுனாலும். ஏன்னா பவுலர்ஸ் நம்ம கிட்ட பெருசா இல்ல லைன் அப். ஹார்திக் பாண்டியாவுக்கும் ஹோம் கிரவுண்டு அவரும் நல்லா போடுவான்னு நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு போல இருக்கு சிவன் துபே. ஹார்திக் பாண்டியா ரன்ஸ் இருந்தாலும் ஹார்திக் பாண்டியாக்கே போவாங்க, எப்படிதான் கம்ப்ளீட் பண்றாங்க. ஹார்திக் பாண்டியா ரன்ஸ் கொடுத்து திரும்பவும் போனா என்ன நடக்கும்னு நல்லாவே தெரியும். ஏன்னா 2 வருஷம் முன்னாடி ஐபிஎல்ல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு 43 வயசு ஒருத்தர் வந்து ஒரு 3 சிக்ஸ் அடிப்பார் கடைசியில. ஹார்திக் பாண்டியாக்கு தான் போவாங்க கடைசி ஓவர். சுத்தி சுத்தி காமிப்பாரு வாங்கிக்கல இங்க எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. தலைவர் லெகசி. தூபேவோட ஹார்திக் பாண்டியா பெட்டர் இல்ல ப்ரோ. ஹார்திக் பாண்டியா ரன்ஸ் தந்தாலும் விக்கெட் எடுப்பாரு. தூபேவோட ஹார்திக் பாண்டியா பெட்டர் தான். ஆனா எங்க என்ன சொல்றோம்னா, தூபே வந்து அந்த ஃபைனல் டெத் ஓவர்ஸ்ல போட வேணாம். தூபே பெஸ்ட். இந்த 11th ஓவர் 12th ஓவர் வந்து அப்படியே 1 2 ஓவர் ஓட்டிக்கு அப்படியே போயிடலாம் தூபே. சப்போஸ் ஏதோ தேவைப்பட்டதுன்னா, தேவைப்படலன்னா ஓகே டாப் 5 கன் bowling ஓகே, நோ இஷ்யூ. எல்லாம் ஸ்டெப் அப் பண்ணும். ஏன்னா நாக் அவுட் கேம், கண்டிப்பா நாக் அவுட் தான். லாஸ்ட் மேட்ச் சஞ்சு சாம்சன் எப்படியோ உள்ள கூப்பிட்டு வந்தாரு. ஸோ நாளைக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இவங்களா தானா. எனக்கு இந்த லிஸ்ட் இல்லாம அக்ஷர் பட்டேல் நம்மளுக்கு தெரியும், 2024 வேர்ல்டு கப் ஃபைனல் அந்த இன்னிங்ஸ் பவுலிங். அந்த சைடு ஆக்சிலரேட் பண்ணிட்டு லைட்டா அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாரு டீம். நல்லா வழி நடத்திட்டு போனாரு கோலி. அந்த சைடு சுத்தி ஆடினது அக்ஷர் பட்டேல் தான். பிரஷர் தான் எடுத்து விடலாம். செம்ம இன்னிங்ஸ் அக்ஷர் பட்டேல். அதுக்கு என்ன வருண் சக்கரவர்த்தி இப்போ இந்த இங்க பார்த்தா இங்கிலாந்து பக்கம் இருந்து ஆர்ச்சரு பட்லரா, அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா பேட்டில் வருமா. பட்லர்லாம் ஃபார்ம். ஆர்ச்சர் வர்சஸ் இஷான் கிஷன், அப்புறம் பட்லர் வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி மாதிரி கரெக்டா இருக்கும். ஆர்ச்சர் வர்சஸ் இஷானோட ஆர்ச்சர் வர்சஸ் அபிஷேக் சர்மா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சஞ்சு சாம்சன் கூட ஆர்ச்சர் 3 டைம் அடித்தான் நினைக்கிறேன். ஷார்ட் பால்லே போட்டு ரொம்ப 140 பேஸ்ல போட்டே இருக்கான். கரெக்டா கழுத்துக்கு ஷார்ட் பால் போட்டு அப்படியே சஞ்சு இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, புல்லா அரைகுறையா ஆடினா அப்படியே புல்லு. கொஞ்சம் அந்த டிஃபைன் பண்ணி ஆடி இருந்தா சூப்பரா. வருண் வர்சஸ் பட்லர், இதுவும் நல்ல கான்டெஸ்ட். ஆல் ஐஸ் ஆன் பட்லர் நாளைக்கு எப்படி இருந்தாலும். பட்லர்லாம் விடக்கூடாது, செட்டில் ஆகும் விடக்கூடாது நம்ம. அவருக்கு எல்லாம் கேபிலிட்டியா இருக்கும். பவர் ஹிட்டிங் பண்ணுவாரு, லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போவாரு, எல்லாமே பண்ணுவாரு அவர். பட்லர் ஒரு 25 பால்ஸ் தாக்கு பிடிச்சானா கண்டிப்பா அடிச்சிருவான். 25 பால்ஸ் எடுக்கணும் பட்லர்.
அவ்வளவுதான் மோட்டிவ். அது வரும்னால அவர் முடியும். 25 பால்ஸ் 25 ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் திரும்பி இன்னொரு 10 பால் ரிகவர் பண்றாரு, 30 ரன் அடிச்சிருவாரு. ம். அது வரும்னால முடியுமா? இல்ல பும்ராவால முடியுமா? யார் அந்த பிரேக் த்ரூ கொடுக்க போறாங்க? தெரியாது. வருண் பிச்சு 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 பார்த்து போனா பும்ரா தான். சும்மா ஆனா நார்மல் வருணும் நல்லா போட்டிருக்காரு பட்லருக்கு. வருண் பட்லர் ரெக்கார்ட் தான். விக்கெட் எடுத்துருக்கு. என்ன பண்றது இப்போ? அன்னைக்கு ஒரு நாள் பட்லர் அடிச்சு கொடுத்தாருல ராஜஸ்தான் ராயல்ஸ் கேகேஆர் கூட ஒரு 96. ம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பவுலர். சுனில் நரேன், வருண் ம் சக்கரவர்த்தி. ஆமா. எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரன்ஸ் எல்லாம் லீக் ஆச்சுன்னா அது மேன்கேட் நைட்டு டிஓலாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். இந்த மேட்ச்ல ஃபார்ம்ல வராம இருந்தா போதும் பட்லர். அந்த மேட்ச்ல இடையில இப்போ இந்த சாம் கரன் வேற ரீசெண்டா தான் சொல்லியிருக்கான் பாத்தா இன்டர்வியூல பிரஸ் மீட்ல. சாம் கரன் இதை பார்க்கும்போது என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மேட்ச் செமிஃபைனல் மேட்ச் அகமதாபாத்ல இல்ல, அது ஒரு அட்வான்டேஜ். ஆனா ஃபைனல் அங்கதான் வச்சிருக்காங்க, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அப்போ இந்தியா ஃபைனல் போகும்னு நினைக்கிறியா நாளைக்கு? கான்பிடண்டா இல்ல? கண்டிப்பா போவோம், இந்தியா மேல அவ்வளவு கான்பிடன்ட்? கான்பிடென்ட்டா இருங்க, வெற்றி நமதே. வெற்றி நிச்சயம். ம் ஆனா நாளைக்கு ஒரு டஃப்பான கிளாஸ் தான் இருக்கும்னு நான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கிலாந்து கண்டிப்பா ஃபைட் பண்ணுவாங்க. நான் அவங்களும் இந்த ஸ்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க. ஒன்னு ரெண்டு பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்றதை வச்சுதான் இந்த ரெண்டு டீமுமே வந்திருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கு பண்றாங்க, ஸ்டெப் அப் பண்றாங்க. நம்ம டீம் அவங்க டீம் கரெக்ட் ஈக்குவலா நிக்கிறாங்க அப்படியே. எந்த அவங்க அவங்க மிடில் ஆர்டரும் நம்ம மிடில் ஆர்டரும் சேமா இருக்கு. அவங்க ஓப்பனர்ஸும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க, நம்ம ஓப்பனர்ஸும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நம்மளும் பும்ரா மேல அதிகமா டிபெண்ட் பண்ணிருக்கோம், அவங்களும் ஆர்ச்சர் மேல அதிகமா டிபெண்ட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு வருண் சக்கரவர்த்தி, அவங்களுக்கு ஆதில் ரஷீத், அப்படியே அப்போ ரெண்டுமே ஈக்குவலா கரெக்டா மேட்ச். போகுது பேட்டில் தான். இங்க வெல் ஜாக்சன் அங்க மேட்ச் சிவம். அப்படிதான் போகும். ம் அதுதான் இப்ப ஆக்சுவலி நாளைக்கு வான்கேடர்ல பேட்டிங் செகண்ட் பண்றது தான் யூஸ்வலா பெஸ்டா இருக்கும். டியூ இருக்கும்போது ஆமா, 8 மணிக்கே டியூ வந்துடும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருக்கும்போதே டியூ வரும். ஆனா என்ன பண்றது இப்போ மாறிடுச்சு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி 180 போட்டு டிஃபெண்ட் பண்றாங்க. இங்கிலாந்தால சத்தியமா டிஃபெண்ட் பண்ண முடியாது 180 போட்டா இந்தியா இருக்கிற இந்த ஃபார்ம். ஏன்னா அவங்க கிட்ட பவுலிங் அட்டாக்கும் இல்லை. ஆனா அது இங்கிலாந்து அவ்வளவு நல்லா சேஸ் பண்ண டீம்லாம் இல்லை இந்த வேர்ல்டு கப்ல. அவங்களும் ஸ்ட்ரகிள் 160 ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஆனா 160 அவங்க ஸ்ரீலங்கா பிட்ச் மேல இருந்தா அது நல்ல பிட்ச், சூப்பரா அந்த பிட்ச் பவுலிங். ஓகே. பட் ஆனா ஆனா அதெல்லாம் வாங்கடையில 160 தான் டிஃபெண்ட் பண்ண முடியாது. இல்ல, அது டைமென்ஷன்ஸ் பெருசு. இது வான்கடை ரொம்ப சின்ன ஸ்டேடியம். என்ன இப்போ பண்றது? இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மினிமம் அந்த 190 200 ரேஞ்ச்ல அடிச்சா டிஃபெண்ட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. இந்தியா இந்தியா ஓகே 195 200 டிஃபெண்ட் பண்ணலாம். இப்போ இங்கிலாந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா 215 220 அந்த பிக் நம்பர்ஸ் தான் இந்தியாவுக்கு ப்ரெஷர் போடும். இந்த மாதிரி 180 அடிச்சாங்கன்னா ஆமா. சைக்காலஜிக்கலா எனிதிங் அபவுட் 200 வந்து இப்போ ரொம்ப. போன மேட்ச் சஞ்சு அடிச்சு தந்தாரு, அதனால ஓகே. ஆனா இப்போ நம்ம டீம்ல அந்த ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணி ஆடுற பிளேயர் அவ்வளவா தெரியல, யாரும் ஃபீல் பண்றாங்க ப்ரெஷர், ஆனா அதை எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு இப்போ அவங்க கான்ஃபிடன்ஸ் எல்லாம் ரொம்ப கெயின் பண்ணிட்டு தான் வரணும் ஒவ்வொரு கேமுக்கு வரும்போது. ஏன்னா 1.4 பில்லியன் பீப்புள்ஸ் சூர்யா இருக்காங்க. ஒரு 11 பேருக்கு தான் சான்ஸ் கிடைக்குது டீம்ல. நம்மள ரெப்ரசென்ட் பண்ணி போறாங்க. அவங்க ஸ்டெப் அப் பண்ணி தான் வர. சூரியகுமார் யாதவ் பிரஸ் மீட் கான்ஃபரன்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஆனா பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஆக்சுவலி மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த மாதிரி நான் ஏன் சேஞ்ச் பண்ணுவேன் 11 அப்படின்னு கேட்டேன். சஞ்சு சாம்சன் கேட்டேன். செம்ம அதுக்கு ரிப்ளை சஞ்சு சாம் தக் ரிப்ளை ஃப்ரம் சஞ்சு சாம்சன். என்ன பண்றது, நல்லா போச்சுன்னா நல்லா இருக்கும் கான்டெஸ்ட். சரி ஓகே, அடுத்தது அந்த நீங்க என்ன சொல்றீங்க, பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணலாமா இல்ல சேம் டீம் ஃப்ரம் ப்ரீவியஸ் மேட்ச்? சேம் டீம், டெஃபினட்டா சேம் டீம். நல்லா இருக்கிற காம்பினேஷனை மாத்தவே வேணாம். சேம் டீம்ல அப்படியே போயிடலாம். வினிங் டீமோட போகலாம்னு சொல்றீங்க? வின்னிங் டீமோட போகலாம். ஆக்சுவலி எதுவும் பண்ண மாட்டாங்க, பெருசா சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. யாரையுமே தூக்க சான்ஸே இல்லை டீம்ல இருந்து. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரீமர்லாம் இருக்கு ஆல்ரெடி. ஹர்ஷ்தீப், பும்ரா, ஹார்திக் பாண்டியா, தேவையான சிவம் துபே கூட இருக்கு. பெருசா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா இஸ் கோயிங் டு ஓப்பன் நாளைக்கு. இஷான் கிஷன் ஆக்சுவல் அப்படியே ஆர்டர் ஃபாலோ ஆகுது. அப்புறம் இங்கிலாந்துல இருந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இங்கிலாந்துல அந்த அஹ்மத் ஓவர்டன் வர வாய்ப்பு இருக்கு. ஓவர்டன் பிட்ச், அந்த பிட்ச் அவருக்கு நல்லா சூட் ஆகும். அவங்களுக்கு ஒரு சீமரும் கம்மி,
அவர் வந்தா கரெக்டா இருக்கும். ஆனா அந்த பிச்சு தான் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கிரீன் விக்கெட்டா இருக்கு பார்க்கும்போது. பிச் அப்படியே அதான் ரீசெண்டா இன்னைக்கு காலையில தான் அந்த ஆர்டிக்கல்ல பார்த்தேன். கௌதம் கம்பீர் ஏதோ ஒரு 1.5 hour கான்வர்சேஷன் பண்ணாங்க ஸ்டேடியம் போய். இந்த மாதிரி பிச் எல்லாம் எப்படி ம். இருக்கு கரெக்டா பேசிட்டு இருக்காங்க காலையில. இந்த மாதிரி இருக்கும், எப்படி பிளே பண்ணணும், டியூ எல்லாம் பத்தி கேட்டிருக்காங்க. 8 மணிக்கு டியூ வரும். ஓகே, அந்த 1-to-1 பிளேயர்ஸ் அனாலிசிஸ் சீம் பவுலர்ஸ் நல்ல பெனிஃபிட். பிளேயிங் லெவல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் நீங்க பண்ண நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே. பிளேயிங் லெவல் நல்ல டீம், வின்னிங் டீமோட போலாம். ஓகே, அபிஷேக் சர்மா, ஃபில் சால்ட், யார் ப்ரோ? அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா. அப்புறம் ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன். ஜாஸ் பட்லர் கொஞ்சம் டஃப் கான்டெஸ்ட் தான், ஆனா நான் ஜாஸ் பட்லர் தான் சொல்லுவேன். அப்போ இந்தியா 1, இங்கிலாந்து 1. அப்புறம் யாரு நம்மளுக்கு வந்தவன் வந்து இஷான். அவங்க பக்கம் யாரு? பெட்டலா? பெத்தலா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நீங்க தான் ஆர்சிபி ஃபேன், நீங்க தான் சொல்லுங்க. எனக்கு இஷான் கிஷான் தான். ஏன்னா ஹோம் கிரவுண்ட் வேற, நல்ல வாய்ப்பு இல்ல, அவர் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஹோம் கிரவுண்ட். ஓகே, அப்ப நம்பர் 4 சூரியகுமார். ஆல்ரெடி வான்கடையில யூஎஸ்ஏ நல்லா பண்ணான் சூர்யா. டஃப் காம்படிஷன். ஹாரி ப்ரூக்கும் சரியான பிளேயர். அவங்களோட ஆல் ஃபார்மேட் ஸ்டார் அவரு. டேரக்டா ஒன் ஸ்ட்ரைக் கம்பேரிசன் பண்ணலாம். ஜஸ்பிரீத் வர்சஸ் ஆர்ச்சர். எந்த பக்கம்? ஜஸ்பிரீத் கிட்ட இருக்க வேரியேஷன்ஸ் ஆர்ச்சர் கிட்ட இல்ல. ஆர்ச்சர் அந்த பேஸ், அந்த லைன் அண்ட் பர்ஃபெக்டா இருக்கும். ஜஸ்பிரீத்க்கு எல்லாமே இருக்கு பும்ரா கிட்ட. ஸோ நம்ம வருண் வர்சஸ் அவங்க ஆதில் ரஷீத், பின் சக்கரவர்த்தி. இந்த வேர்ல்ட் கப் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆதில் ரஷீத் தான் ப்ரோ. ஆதில் சூப்பரா போட்டிருக்காரு. ஆனா நாளைக்கு பட்லர் மட்டும் எனக்கு ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணுவான்னு தோணுது வருண் சக்கரவர்த்திக்கு. லைட்டா ஒரு ஃபீல் சொல்லு. ஏன்னா அந்த பிச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ சீமர் ஃப்ரெண்ட்லி அப்படிதான் இருக்கு. பட் ஆனா சக்கரவர்த்தி எல்லா இடத்துலையும் சக்கரவர்த்தி சான்ஸ் இருக்கும். வருண் சக்கரவர்த்தி ஸ்டெப் அப் பண்ண நாளைக்கு எகென்ஸ்ட் பட்லர். ஆல்ரெடி பட்லர் ப்ரெஷர்ல இருப்பான். செமிஃபைனல் நாக் அவுட் கேம் வேற. அதுக்கும் அப்படியே ஈஸியா ரைட் ஆஃப்லாம் பண்ண முடியாது பட்லர்ல. அவங்க வந்தா அவரும் பவுலர் எல்லாம் பார்க்க மாட்டாரு, பொழுது கட்டுவாரு. தெரியும் நம்மளுக்கு ஐபிஎல் 800 ஒரு சீசன்ல 800 மேல அடிச்சிடான்னு நினைக்கிறேன். எப்போது 2024 2022 குஜராத் டைட்டன்ஸ்க்கு. குஜராத் டைட்டன்ஸ். ஓகே. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். எல்லாம் முடிஞ்சுச்சா? நல்ல சொல்லணும். சரி, நாளைக்கு யார் பேட் டாஸ் பண்ணும், யாருக்கு பவுலிங் டாஸ் பண்ண? டாஸ் வின் பண்ணா சேஸ் பண்றது பால் ஃபர்ஸ்ட். மெயின் ரீசன் வந்து டியூ தான். மெயின் ரீசன் இங்கிலாந்து பால் ஃபர்ஸ்ட் பண்றது பெட்டர். இந்தியா என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இங்கிலாந்தால சேஸ் டிஃபெண்ட் பண்ண முடியாது அந்த பவுலிங் லைன். ஓகே, டெட்லி தான் அவங்க பண்ணலாம். நம்மளும் அவங்க ஒரு 200 அடிச்சா நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம்னு நினைக்கிறேன். 12 for 2 அந்த மாதிரி இந்தியா வந்துச்சுன்னா கண்டிப்பா ஈஸியா இருக்கும் இங்கிலாந்துக்கு டிஃபெண்ட் பண்ண. 12 for 2 இந்த ஓவர்ஸ் அப்புறம் இங்கிலாந்து பார்க்கும்போது. காய்ஸ், இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட். தேங்க்யூ காய்ஸ். சின்ன பையன் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான்.